நோன்பை பொறுத்த வரைக்கும் கட்டாய கடமை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் சில பேருக்கு அல்லாஹ் விதிவிலக்கு தந்திருக்கிறான். ஒரு விதிவிலக்கு நிரந்தரமாகவே விதிவிலக்கு, இன்னொரு விதிவிலக்கு என்னன்னா தற்காலிகமான விதிவிலக்கு. ஒரு சின்ன வயிற்று வலி, ஒரு தலைவலி, ஒரு காய்ச்ச, இது மாதிரி ஒரு நோய் வருதுன்னு வைங்க, அவங்க என்ன செய்யலாம், அந்த ஒரு நோம்பையோ 2 நோம்பையோ 3 நோம்பையோ எத்தனை நாளைக்கு அந்த நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாரோ அந்த நோன்பை அவர் விட்டுடலாம். விட்டுட்டு வேற ஒரு நாள்ல வைக்கணும். அதே மாதிரி பிரயாணத்துல இருக்கிறாங்க இல்லையா, பயணத்துல இருக்கிறவங்களும் நோன்பை விட்டுடலாம். பிரயாணத்துல இருக்கும் போதும் நம்ம நோன்பு வைக்கிறது கட்டாய கடமை கிடையாது. பிரயாணம் அன்னைக்கு தான் புறப்பட போறோமா, வச்ச நோன்பு கூட விட்டுட்டு போய்க்கலாம். அப்ப பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன சலுகை கொடுக்கறான்னு கேட்டா, பிரயாணத்தில் இருக்கிறியா விட்டுரு, ஊருக்கு வந்து வச்சிரு. ரமலான் முடிந்த பிறகு 3 நோன்பு விட்டியா 3 நோன்பு வை, 5 நோன்பு விட்டியா 5 நோன்பு வச்சுவிடு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், பின்னாடி வச்சிடணும். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன, சில நோய்கள் இருக்குது பாருங்க, அது தீராது, வந்ததுதான். உதாரணமாக ஒருத்தருக்கு என்ன வருது, சக்கரை நோய் ரொம்ப முத்தி போச்சுன்னு வைங்க, இந்த வருஷம் சக்கரை நோய்க்காக நோன்பு வைக்க முடியாம போனா அடுத்த வருஷம் அவருடைய நிலைமை என்னவா இருக்கும், இந்த வருஷம் இருந்ததை விட கூடத்தான் இருக்கும். அப்ப இவரை போய் அடுத்த வருஷம் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நிலை இருப்பீர்களே. ஆனால் நீங்க ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துருங்க. உணவுங்கிற அந்தந்த ஊருக்கு தகுந்த வாரம் தான் முடிவு செய்யணும். அரபு நாட்டில் 2 வேளை சாப்பிடுவாங்க. நம்ம நாட்டு உணவுண்டா என்ன, 3 வேளை சாப்பிடக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கிறோம். அப்ப 3 வேளை சாப்பாடு, ஒரு நோம்பு விட்டோமா 3 வேளை சாப்பாடு என்ன செய்யணும், ஒரு ஏழைக்கு கொடுத்துடணும். இது கூட எல்லாருக்கும் கட்டாயம் கிடையாது. சில பேர் அவன் சக்கரை நோயா அவன் இன்சுலின் போடுறதுக்கு காசு இல்லாம தடுமாறிக்கிட்டு இருப்பான், வறுமையிலும் இருப்பான். அப்ப அந்த நிலையில ஒருத்தர் இருந்தாரு வைங்க, பரிகாரம் கிடையாது. பரிகாரம் ஏழும்டா தான் பரிகாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, நோன்பு வச்சுட்டு நோன்பு முறிச்சிடுறாரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, நாசமா போயிட்டேன், நோன்பு வச்சுட்டு நான் நினைச்சிட்டேன், நோன்பு முறிச்சு விட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செய்றாங்கன்னா, அப்படின்னா நீ என்ன செய்ய, ஒரு 60 நோன்பு வைக்க உனக்கு முடியுமான்னு கேட்கறாங்க. 60 நோன்புக்கு நமக்கு தாக்கத்து கிடையாது அப்படின்றாரு. அப்படின்னா 60 ஏழைக்கு உனக்கு உணவளிக்க இயலுமா அப்படின்னு கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் பயங்கரமான ஏழையாவில் இருக்கேன், நான் எப்படி 60 ஏழைக்கு உணவு கொடுக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மக்கள்கிட்ட சொல்லி, இவர் ஒரு ஏழையா இருக்கிறாரு, இவர் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டி இருக்கிறது, உங்களால் ஏண்ட உதவிகளை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. சேர்ந்தோன்னு என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனுஷர்கிட்ட சொல்றாங்க, நீ இந்த உணவை எடுத்துக்கிட்டு போய் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஏழைகளுக்கு கொடுக்கறதா, இந்த மதீனாவுல எனக்கு மிஞ்சின ஏழை யாருமே இல்லையே அப்படிங்கிறாரு. அவர் பேச்சு கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சிரிச்சு என்ன செய்யறாங்க, வச்சுக்கேன்னு சொல்லிடுறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குறோம், நோன்பு வைக்க வசதி இல்ல, உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் வேற ஒரு நாள்ல வைக்க முடிஞ்சா வச்சிட வேண்டியது. வேற நாள்ல வைக்க முடியாமல் இருந்தால் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தல் என்பது அது முடிஞ்சாதான். முடியலையா, நீ திங்கிறத நீ ஏழைக்கு உணவு கொடுத்துதான், நீ சாப்பிடுறீல, நீ ஏழையா இருக்கிறீல, நீ உனக்கு கொடுத்துக்க அப்படின்ற இந்த ஹதீஸ்ல என்ன செய்யறோம், நம்ம விலையும் கொள்கிறோம்.